ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து சாட் இண்டஸ்ட்ரீஸை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்டர் ரேடார் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் தான் வராங்க. இது வந்து சர்ச்சபிளில் இருக்குது அப்படிங்கிறது தான் இது வந்து புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இவங்க வந்து டிவிடெண்ட் இப்போ வந்து எக்ஸ் டேட் வந்து டிவிடெண்ட் 15 பைசா கொடுக்குறாங்க. அதோட எக்ஸ் டேட்டு 12 ஜூலை, நாளைக்கு இது வருது. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இதோட ப்ரைஸ் வந்து 90 ரூபா 14 பைசா ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷனில் இருக்குது. அதே சமயத்தில் மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் பெரிஷ் கொடுக்குது. எந்த அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டும் கொடுக்கல, அது கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல. அதே மாதிரி அனாலிசிஸ்ட் வந்து ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன்ஸையும் இபிஎஸோட எஸ்டிமேஷனையும் கொடுக்கல. அப்போ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். இப்போ இவங்க வந்து ஜோனை பொறுத்த வரைக்கும் பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பை ஜோனில் தான் இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் நம்ம பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 35.7ஆகவும் கரண்ட் ரேஷியோ 4.5ஆகவும் இருக்குது. நல்ல வந்து ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ரிட்டர்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 46% வந்து ஆர்ஓசிஇக்கு எடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா ஹையாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதனால இதுவும் நல்லது. ஸ்ட்ராங் பொசிஷன். கடன் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய கம்பெனி, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. இவங்களுடைய பிஇ பார்த்தோம்னா 4 இருக்குது. பிபி வந்து 1.4 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து இன்னும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதே சமயத்தில் நம்ம வந்து பிஇயை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் ரேஞ்ச் வச்சுருப்போம், 4, 8 டு 10, 15, 25ன்னு சொல்லுவோம். இப்போ 4க்கு வந்திருக்கு, கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி வந்து 8க்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். ஆனால் ஸ்கோப் இருக்குங்கிறத மாத்திரம் நம்மளால் இப்போதைக்கு கணிக்க முடியுது. இவங்களுடைய கரண்ட் புக் வேல்யூ வந்து 63.7. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, -32% கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இவங்களுடைய கன்சஷன்ஸ் எதுவுமே இல்லை. இவங்களுக்கு என்ன தான் பிஸ்னஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹோஸ் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் இருக்குது. இதுதான் ரெண்டும் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டுக்காகவும் இருக்குது. ட்ரேடிங்லேருந்தும் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு மைனர் கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது. எஸ் டைப் வயர் ராடும் போடுறாங்க. இதில் ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் வந்து பார்த்தோம்னாக்க லாஸ்ட் இயர் வந்து மைனஸில் தான் போயிருக்கு. இவங்க வந்து மேஜர் சோர்சஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ஹோஸில் தான் எடுத்திருக்கிறாங்க. இவனுடைய கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக, நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஆனால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நெகட்டிவாக போயிருக்கு. அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து இயர்லி ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 502% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 61% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். 63.7 கரண்ட் புக் வேல்யூவாகவும் டிடிஎம் புக் வேல்யூ 145ஆகவும் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 38% கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் அப்படிங்கிறது இந்த மார்ச்சையும் போன மார்ச்சையும் கம்பேர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. ஆனால் ரெவென்யூ வந்து 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q to Q பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டையும் போன குவார்ட்டர் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ வந்து 6 கோடி ரூபா கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டு 50% கீழே விழுந்திருக்கு. ஆப்வியஸாக இபிஎஸும் வந்து குறைஞ்சிருக்காருனாக்க இபிஎஸ் மெயின்டைன் ஆகிருக்கு. நான் இதில் வந்து இவங்களுடைய இபிஎஸ்சில் வந்து பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணது என்னென்னாக்கா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்ட்டரில் இவங்க நல்ல ரிசல்ட் எடுக்கிறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்ட்டரில் அப்படியே கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதனால ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்ட்டரில் இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுது, இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்ட்டரில் இதோட ஸ்டாக்கோட ப்ரைஸு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்ம இன்னொரு ரிஸ்க்கு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம். அப்படியே ப்ரொமோட்டர்ஸ் வந்து 51% வந்து ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து இப்போ வந்து 0.75 வச்சுருக்கிறாங்க. போன குவார்ட்டரில் வந்து 0.76 வச்சுருந்தாங்க. இப்போ 0.75 வச்சுருக்கிறாங்க. வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து
வச்சுக்கல. இவங்க வந்து என்ட்ரி எடுக்கல. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேற யாரும் என்ட்ரி எடுக்கல. இவங்க இதே எஃப்ஐஎஸ் வந்து போன தடவ என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஎஸ் வந்து ஜூன் மாசத்துக்குலாம் வந்து நல்லா மேல ஏத்தி செப்டம்பர் மாசத்துக்கு இன்னும் மேல ஏத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த தடவையும் இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, நல்லா மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஃப்ஐஎஸ்ஸ நம்பி தான் இந்த ஸ்டாக் மேல ஏறணும். சரி, இந்த ஸ்டாக் எவ்வளோ ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸ்மால் கேப்பு ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கக்கூடிய கம்பெனி. பெரும்பாலும் நல்ல முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியான ஸ்டாக்கை தவிர்த்துருவாங்க. ட்ரேடர்ஸ் மாத்திரம் தான் அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டில் எடுப்பாங்க. இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ரெட் ஃப்ளாக் வந்து லோவாக தான் இருக்குது, இருந்தாலும் ஹை ரிஸ்க்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. நம்ம இந்த இபிஎஸ் டேட்டாவெலாம் தூக்கி நம்ம உள்ளே போட்டுட்டோம். நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸு 186 வருது. இது வரைக்கும் ஓகே. நமக்கு வந்து ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸ் வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்டிமேஷன் எதுவுமே இல்லாததுனால, இங்கே நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த லோ வேல்யூ ஆர் பேஸ் வேல்யூ அடையுமானாக்க அடையிறது சந்தேகம் தான். டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ இவங்க அப்போ எதை பேஸ் பண்ணி தான் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இபிஎஸோட டிடிஎம் தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியும். இப்போ இபிஎஸோட டிடிஎம் இந்த வருஷம் 24 மீட் அவுட் பண்ணணும். 24 மீட் அவுட் பண்ணி அதுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் இதை மீட் அவுட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 93லேருந்து 201 ரூபா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 93லேருந்து மேக்ஸிமமாக 201. அப்போ 93, 127, 168, 201 இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே 93க்கு கீழே இறங்குச்சுன்னா 83ல் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டுட்டோம். 93க்கு கீழே உடச்சி 83, 76 வரைக்கும் சப்போர்ட் எடுக்கலாம். 76 உடச்சிட்டாங்கன்னா 60க்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து 118, 127 மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் 118, 127, 168, 186, 201. ஸோ இப்போ 186 அண்ட் 201க்குள்ளே எங்கேயாவது ரிவர்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது எல்லாமே ஒரு லெவல் தான், நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். அதனால் எவ்வளோ தூரம் இவங்க இபிஎஸ்ஸை இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்ட்டரில் எடுக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.